ஹலோ மக்களே, லவ் மூவிஸே பார்த்து போர் அடிச்சிருச்சா அப்படின்னா வீடியோல நான் சொல்ல போற இந்த மூவியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹீரோக்கு ஒரு குழந்தை பிறக்குது. பட் அந்த குழந்தை தன்னோடது இல்லைன்ட்டு அவரோட ஒய்ஃப் சொல்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அதுலயும் டெஸ்ட் ரிசல்ட் மேட்ச் ஆகலன்னு வருது. இதுக்கப்புறம் படம் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்டர் அதர்வா முரளி, நிமிஷா சஜன் நடிச்சு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகியிருக்க மூவி தான் டிஎன்ஏ. இந்த படத்தோட ரிவ்யூவை பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்லயே லவ் ஃபெயிலியர் ஆகி குடிப்பழக்கத்துக்கு போறாரு நம்ம ஹீரோ அதர்வா. இந்த மூவில ஆனந்த்ன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவரோட குடிப்பழக்கத்தால அவரோட தம்பி கல்யாணமும் நின்னு போகுது. இவரை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரோட ஃபேமிலி அதர்வாவை சரி பண்ண ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல சேர்க்கறாங்க. அங்க போயிருந்த ஆனந்த் ஒரு வழியா சரியாகி பழைய நிலைக்கு வராரு. சரி, பையன் தான் சரியாயிட்டானு அவருக்கு கல்யாணமும் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க. இதனால திவ்யாவை வர நிமிஷா சஜயனை பொண்ணு பார்க்க போறாரு. அங்க போய் பார்த்தா கல்யாண பொண்ணுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் மாதிரி இருக்கு. இத பொண்ணோட அப்பா மறைச்சு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாரு. பட் ஒரு கட்டத்துல ஆனந்த்க்கு இந்த உண்மை தெரிய வருது. இருந்தாலும் அந்த பொண்ணையே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. பட் ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு குழந்தைய வச்சுட்டு ஹீரோட குழந்தைய தூக்கிடுறாங்க. குழந்தைய பார்த்த திவ்யா இது ஏன் குழந்தை இல்லையேன்னு சொல்ல யாரும் அவங்கள நம்ப மாட்டாங்க. பட் ஆனந்த்க்கு மட்டும் ஒரு சந்தேகம் வருது. உடனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் யாருக்கும் தெரியாம எடுத்து பாக்குறாரு. டெஸ்ட் வந்ததுன்னு தான் தெரியுது அந்த குழந்தை ஆனந்தோட குழந்தை இல்லைன்னு. உடனே தன்னோட குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில அவங்களோட குழந்தை மறுபடியும் கிடைச்சதா, யார் அந்த குழந்தைய மாத்தினதுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒரு ஸ்பெசிபிக் ஜானர்ஸ் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டரோட முனி படத்துக்கு அப்புறமா ஹாரர் காமெடி மூவிஸ்லாம் ரொம்ப அதிகமா வந்துச்சு. அதுல நிறைய படம் ஹிட் அடிச்சது அண்ட் நிறைய படம் பல்பு வாங்குச்சு. சோ அந்த வகையில ரீசெண்டா தமிழ் சினிமால த்ரில்லர் மூவிஸோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்ப கூட 11 ஒரு த்ரில்லர் மூவி செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் கொண்டு எடுத்திருக்க மூவி தான் டிஎன்ஏ. இந்த படத்தோட டைரக்டர் பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் மாதிரியான மூவியை எடுத்த நெல்சன் வெங்கடேஷ் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்துல அதர்வா, நிமிஷா சஜயனோட ஆக்டிங்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. குழந்தைய பார்த்ததோ இது என்னோட குழந்தை இல்லைன்னு நிமிஷா நடிக்கிற நடிப்புலாம் வேற லெவல். அதே மாதிரி ஆக்ஷன், எமோஷன் அதர்வாவும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருக்காரு. சேத்தன், பாலாஜி சக்திவேல், விஜய் சந்திரசேகர், ரமேஷ் திலக்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை கச்சிதமா பண்ணிருக்காங்க. படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் மியூசிக். ஒரு சீன்லயும் அவரோட பிஜிஎம் நல்லா எலிவேட் பண்ணிச்சு. மொத்தத்துல ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் வித் டிராமா மூவி பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த மூவியை நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி இந்த மூவி பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.